ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியல்ல இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். எப்படியோ ஒரு வழியா அந்த தினேஷ் மண்டையில ஒரு 2 போட்டுட்டு அங்கிருந்து மயில் எஸ்கேப் ஆயிடுறாங்க. கடைசியில பாவம் அந்த ரூம் பாய் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. கடைசியில அவர் கிளம்பி போனதுக்கு அப்புறம் மயில் வந்து வந்தாங்க. அண்ணன் அண்ணன் கத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கும் போது ரவுடிங்க பின்னாடி வந்து தினேஷோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 பேர் தெரிஞ்சிட்டு இருக்காங்களே, அவங்க வந்து திரும்பவும் நம்ம மயிலை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. துரத்த நம்ம மயில் வந்து ஒரு இடத்துல போயிட்டு ஒளிஞ்சிக்கிறாங்க. திரும்ப அவங்க அந்த பக்கம் போயிட்டு போது நம்ம எஸ்கேப் ஆயிடலான்னு எழும்போது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கேர் ஆகி மயக்கம் போட்டு திரும்ப அதே இடத்துல விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா வெடிஞ்சதும் நம்ம மல்லியால வீட்டுல இருக்கவே முடியல. ஒரு நாள் ஃபுல்லா ஆயிடுச்சு. இப்போ வரைக்குமே தகவல் தெரியல. அது மட்டும் இல்லாம ஹாஸ்டல் வார்டனுக்கு ஃபோன் பண்ணா அந்த மாதிரி எதுவுமே இல்ல, காலம் கெட்டு கிடக்கு, என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம மல்லி சும்மா இருப்பாங்களா? நம்ம மயிலோட போட்டோவை எல்லா இடத்துலையும் காமிச்சு, ஆட்டோக்காரங்க போறவங்க வரவங்க எல்லார்கிட்டையும் காமிச்சு, இந்த பொண்ணை வந்து பார்த்துருக்கீங்களா, எங்கேயோ பாத்தீங்களான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இல்ல கூட விஜயும் சேர்ந்துக்கிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க மயிலை. எல்லா இடத்துலையும் தேடுறாங்க, அப்ப கூட கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து வெடிஞ்சதும் மயிலுக்கு வந்து மயக்கம் தெளிஞ்சிருது. அவங்க நைட்டு எந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்தாங்களோ அதே இடத்துல இருக்காங்க. அந்த தினேஷோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படியோ கண்டுபிடிக்கல. அதுக்கப்புறம் வந்து அவங்க கண்ணு முழிச்சு வெளியே வராங்க. வெளிச்சானதும் போறவங்க வரவங்க கிட்ட வந்து ஏதோ கேட்குறாங்க. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காங்க நம்ம மயில். ஒருவேளை வந்து அவங்க அக்காவுக்கு ஃபோன் பண்றதுக்காக ஃபோனை வந்து, ஏன்னா அவங்க நகையை மட்டும்தான் எடுத்துட்டு வந்தாங்க, ஃபோனை கூட எடுத்துட்டு வரலன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன், ஃபோன் கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம மயில் வந்து கத்துறாங்க. ஆனா யாருமே மதிக்கிறது இல்லை. அப்படியே பைத்தியம்ன்ற மாதிரி அப்படியே கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க. பாவம் மயில் வந்து கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல வந்து அப்படியே ஓடி நடந்து அதாவது ஓடி வராங்க. வந்தா அதுக்கப்புறம் கடைசியில போலீஸ் ஸ்டேஷன் வராங்கன்னு நினைக்கிறேன். போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல மாங்காய் மரம்லாம் இருக்கு, அந்த போலீஸ் ஸ்டேஷன் வராங்க. அந்த இடத்துல வந்து நம்ம மயிலோட ஷோல்டர் மேல யாரோ ஒருத்தர் வந்து கை வைக்கிற ஆளை பார்த்தா அந்த கையோட கலரு, அந்த வாட்ச் கட்டியிருக்கிற வாட்ச் அதெல்லாம் பார்த்தா தினேஷ் மாதிரி தான் இருக்கு. ஏன்னா தினேஷ் தான் அந்த மாதிரி சில்வர் கலர்ல வாட்ச் வந்து கட்டியிருந்தாரு. ஸோ அதே வாட்ச் தான் நம்ம மயிலோட ஷோல்டர் மேலே வைக்கிற வாட்சும் அவரும் கட்டியிருக்காங்க. ஸோ அது மாதிரி வேற ஒருத்தவங்களும் கட்டியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் கண்டிப்பா அது தினேஷா இருக்க சான்சஸ் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னொரு பக்கம் வந்து ஒருவேளை மயிலோட அண்ணன் பாபுவா இருக்கலாம், இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல தானே இருக்காங்க. புதுசா இன்ஸ்பெக்டர், ஏன்னா தீபிகா வந்து சஸ்பெண்ட் ஆயிருக்கிறதுனால புது இன்ஸ்பெக்டரும் வந்து ஒருவேளை அந்த இடத்துல எதுக்காக இப்படி உட்காந்துட்டு இருக்க, ஒழிஞ்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கை வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ரூம் பாய் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாரு, அவரும் இருக்கலாம். இப்படி வந்து சான்சஸ் நிறையவே இருக்கு. ஆனா யாரா இருப்பாங்க அப்படின்றதுதான் ஒரு பெரிய ட்விஸ்டா இருக்கு. தினேஷா இல்லாம வேற யாரா இருந்தாலுமே நம்ம மயில் வந்து காப்பாத்திடுவாங்க, மயில் வந்து தப்பிச்சிருவாங்க. திரும்பவும் தினேஷ் தான் அப்படின்னா வசமா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து அவ்வளோ சீக்கிரத்துல மயிலை விட போறதில்ல, நாஸ்தி பண்ண தான் போறாரு. ஆனா கண்டிப்பா மயில் ஷோல்டர் மேல கைய வச்சது தினேஷா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. வேற யாரா இருக்கும், மயிலோட அண்ணனா, இல்ல புது இன்ஸ்பெக்டரா, இல்ல வேற யாராவதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.